ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமான சிறு தொழில்கள் எல்லாமே இருக்கும். ஒவ்வொருத்தங்களுக்கு என்ன விருப்பமோ அதை பண்ணுவாங்க. அதே மாதிரி தாங்க எங்கள் ஊர்லேயும் நிறைய சிறு குறு தொழில்கள் எல்லாமே இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தங்களும் அவங்களுக்கு பிடிச்சது மாதிரியான விஷயத்தை பண்ணுவாங்க. இந்த புளி பார்த்திங்கன்னா ஏசி புளி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ரொம்பவே பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. முன்னாடியெல்லாம் ரொம்பவே டைட்டாக இருக்கும், நிறைய தோடெல்லாம் இருக்கும். எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி ஒவ்வொரு புளியாக எடுத்து நாம் குத்தி கொடுக்கணும். எல்லா கழிவாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா புளி நார் எல்லாமே நாம் வெயிட்டுக்கு கொடுக்கணும். 1 கிலோ பார்த்திங்கன்னா ஒரே ₹1 தான் கிடைக்கும். பட் இப்போது பார்த்திங்கன்னா எவ்வளோ ரூபா அப்படிங்கிறத அட் லாஸ்ட்டாக வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது மாதிரி முன்னாடியெல்லாம் நூல் சாக்கில் தான் வரும். இப்போ பார்த்திங்கன்னா நூல் சாக்லேயும் ரேராக தான் வருது. இந்த மாதிரி பிளாஸ்டிக் சாக்கில் தான் இருக்குது. அந்த அளவு டைட்டாக இருக்குது அப்படின்ட்டு கேட்டால் கிடையாது. முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே டைட்டாக இருக்கும். அவ்வளவு கஷ்டப்பட்டு ப்ரெஸ் பண்ணி தான் நாம் எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நார் இல்லாத புளினா சின்ன சின்ன புளிகளை நாரெல்லாம் உருவி கொடுக்கணும். கொஞ்சம் பெரிய புளியாக இருக்கிறத அப்படியே நாம் க்ளீன் பண்ணி குத்தி கொடுக்கணும். எல்லாமே தோடு, அதில் உள்ள புளியங்கொட்டை, சின்ன சின்ன புளியாக இருக்கட்டும், பெரிய புளி எல்லாமே வெயிட்டுக்கு எடுத்துப்பாங்க. உலகத்தில் பிறந்த ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு திறமை இருக்குது அப்படின்ட்டு சொன்னால் நம்புவீங்களா? அதுதாங்க உண்மை. ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ் 2021 லிவ் டு த வே. ஒரு புத்திசாலி பெண்ணாக மாறதுக்கு பெரிய பெரிய விஷயங்கள், பெரிய பெரிய சாதனைகள் எல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் கொண்டு வந்துக்கிட்டாலே போதும். அதுவும் கண்டினியூஸாக கன்சிஸ்டன்சியாக நாம் பண்ணணும் அப்படின்ட்டுனா கண்டிப்பாக நினச்சது மாதிரியான ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம். ஸோ ஒவ்வொரு பெண்ணும் புத்திசாலியாக மாற ஒரு 7 டிப்ஸ் தாங்க நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதில் ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசித்தல், அதாவது ரீடிங் ஹேபிட். டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 2 பேஜஸ் ஆகுது நாம் ரீட் பண்ணுறது மாதிரி பார்த்துக்கணும். இது பார்த்திங்கன்னா மைண்டை ஃப்ரெஷ் ஆக்கும். புதிய விஷயங்கள் நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரீடிங் ஹேபிட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நாள் 2 பேஜ், அதுக்கப்புறமா 3, 5 அப்படின்னு சொல்லிக்கிட்டு நாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகும்போது சும்மா உட்காந்துருந்து ஏதாவது நாம் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறத அவாய்ட் பண்ணும். நமக்கு ஒரு ப்ராப்ளம் வரும்போது அதுக்கான சொல்யூஷனை நாமளே தேடிக்கிற ஒரு கெப்பாசிட்டியை இந்த ரீடிங் ஹேபிட் கண்டிப்பாக வளர்த்துக்கும். செகண்ட் பாயிண்ட், நேர மேலாண்மை, அதாவது டைம் மேனேஜ்மெண்ட். எல்லா வீட்டு வேலையும் நாம் தானே பார்க்குறோம், நான் தான் பார்க்குறேன் அப்படிங்கிறது மாதிரி நாம் இருந்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கான வாழ்க்கையை நாம் வாழ முடியாமலே போயிடும். இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிரினங்களையும் பார்த்திங்கன்னா தனக்கான ஒரு வாழ்க்கையை வாழுவாங்க. பட் இந்த மேரேஜான ஒவ்வொரு உமனையும் எடுத்துக்கிட்டாலே போதும், எதுக்காக வாழ்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயமே தெரியாதது மாதிரி சில டைமில் நாம் எல்லாம் வாழ்ந்துக்கிட்டே இருப்போம். அதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைம் மேனேஜ்மெண்ட் தெரியாததுனால தான். காலையில் எந்திரிச்சோம், சமைச்சோம், குளித்தோம், துணி அலசணும், வீட்டு வேலையை பார்த்தோம் அப்படின்ட்டுனே நம்முடைய வாழ்க்கை கடந்துக்கிட்டே இருக்கும். பட் நம்மளுடைய முன்னாடி காலத்தில் பார்த்திங்கன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சிருப்போம், எழுதியிருப்போம். ஸோ அதுக்கான ஒரு சொல்யூஷனை நாம் தேடக்கூடிய ஒரு பெண்மணியாக இருந்துக்கிட்டோம் அப்படின்ட்டுனா கண்டிப்பாக அதோட டேர்ம் பார்த்திங்கன்னா ஒரு லாங் டேர்மாக இருக்கலாம். பட் ஒன் டே வி வில் அச்சீவ் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி உங்களுக்கான ஒரு டைமை நீங்களே எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக யாருமே உங்களுக்கான நேரத்தை உங்களுக்காக கொடுக்கறதுக்கு யாருமே ரெடியாக இருக்க மாட்டாங்க. நாம் தான் நம்மளுடைய நேரத்தை இந்த உலகத்தில் இருந்து நாம் எடுத்துக்கணும். தேர்ட் பாயிண்ட், இல்லை அப்படின்னுட்டுன்னு சொல்ல கற்றுக்கணும். சே நோ. இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா பிடிச்ச விஷயத்தை எவ்வளவு போல்டாக எஸ் சொல்கிறோமோ அதே மாதிரி பிடிக்காத விஷயத்துக்கும் நோ சொல்லி பழகணும். அவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்னுட்டுன்னு நமக்கு பிடிக்காத விஷயத்தையும் எஸ் அப்படின்னுட்டுன்னு சொல்லி அதை ஒத்துக்கிட்டோம் அப்படின்னுட்டுனா நமக்கான ஒரு தராதரத்தை அவங்க அப்படியே ஒதுக்கி வச்சுருப்பாங்க. இல்லை நோ சொல்லிட்டா மட்டும் அப்படியே மேலே தூக்கி வச்சு கொண்டாடுவாங்களா, இல்லை எஸ் சொல்லிட்டா மட்டும் மேலே தூக்கி வச்சு கொண்டாடுவாங்களா அப்படின்ட்டு கிடையாது. எப்போதுமே நம்மளை எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல தான் அவங்க வச்சுருப்பாங்க. ஸோ நமக்கு தேவையானதை நாம் எடுக்கணும் அப்படின்ட்டுனா எஸ்னோ, நமக்கு எது தேவையில்லையோ அதை நோ சொல்கிறதுக்கு ரொம்பவே போல்டாக நாம் இருக்கணும். எப்போவுமே நோ அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணும்போது
அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற எந்த ஒரு ஹெசிடேஷனுமே நம்மளுடைய திங்கிங்கில் இருக்கவே கூடாது. எனக்கு பிடிக்கலை, நான் நோ சொல்லிக்கிட்டேன், அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் மட்டும்தாங்க இருக்கணும். 4th பாயிண்ட், உணர்ச்சி கட்டுப்பாடு, அதாவது கண்ட்ரோல் அவர் எமோஷன். கோபமாக இருக்கட்டும், சிரிப்பாக இருக்கட்டும், அழுகையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு லிமிட் அப்படிங்கிறத வந்து நாம் வச்சுக்கணும். யார் முன்னாடி அப்படிங்கிறத வந்து ரொம்பவே நாம் வந்து கவனமாக இருக்கணும். நம்மளுடைய அழுகையை வந்து பார்க்குறதுக்காகவே ஒரு சிலர் வந்து இருப்பாங்க. நம்மளை கோபப்படுத்தி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு சிலர் இருப்பாங்க. நம்மளுடைய சிரிப்பை கண்டாலே வயிறு எரியக்கூடியவங்க வந்து இந்த உலகத்தில் இருப்பாங்க. ஸோ யார் முன்னாடி அப்படிங்கிற ஒரு வரைமுறை நமக்கு இருக்கணும். ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வந்து நாம் எப்போதுமே நம்மளுடைய உணர்ச்சிகளை வந்து கொண்டு போகவே கூடாது. யார் முன்னாடியும் என்ன நடந்தாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவமும் வேணும். இந்த நம்மளுடைய எமோஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியும் கண்டிப்பாக நம்மக்கிட்ட இருக்கணும். 5th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, கேள்வி கேட்பது, அதாவது ஆஸ்க் கொஸ்டின்ஸு. ஒரு விஷயம் தவறுன்னு படும்போதோ அல்லது கரெக்டுன்னு தோன்றப்போ எழக்கூடிய டவுட்டை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து கிளாரிஃபை பண்ணணும். அப்படின்னுட்டுனா கொஸ்டின் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக கேட்டே தான் ஆகணும். கொஸ்டின் கேட்டால் மட்டும்தான் அதுக்கான தெளிவு வந்து நமக்கு கிடைக்கும். 6th பாயிண்ட், அமைதியாக கவனித்தல், அதாவது லிசன் சைலண்ட்லி. எல்லாத்துக்குமே ரிப்ளை கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. அதே மாதிரி நம்ம மனசுக்கு என்ன தோணுதோ அதையெல்லாம் பேசணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. நம்மளுடைய உடலுக்கும் அமைதி தேவை, நம்மளுடைய மனசுக்கும் அமைதி தேவை. ஸோ எப்போதுமே என்ன பேசுகிறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நாம் லிசன் பண்ணும்போது நமக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் நமக்காகவே வரும். அடுத்தவங்க நம்ம முன்னாடி நிற்கிறவங்க பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் பேசி முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு திங்கிங்கை வந்து நாம் வந்து கண்டிப்பாக குறைச்சிக்கணும். 7th பாயிண்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போது ரீசெண்டாக இந்த புளியை நாம் 1 kg வந்து குத்தி கொடுத்தோம் அப்படின்னுட்டுனா என்ன ரேட்டு கொடுப்பாங்க அப்படின்ட்டு நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். பட் எங்கள் ஏரியாவில் 1 kg புளிக்கு பார்த்தீங்கன்னா 10 ரூபா வந்து கொடுப்பாங்க. உங்கள் ஏரியாவில் என்ன ரேட்டு வச்சு கொடுக்குறாங்க, இந்த மாதிரியான சிறு குறு தொழில்கள் வந்து உண்டா அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். நான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றீங்க, இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. 7th பாயிண்ட் பார்க்கலாம் வாங்க. அதாவது பண நிர்வாகம், மணி மேனேஜ்மெண்ட். என்னோட வீட்டில் வரவு செலவு கணக்கு எல்லாமே ஒரு பெண்ணாக நான் தான் கவனிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான கணக்கு வந்து வச்சுக்கோங்க. அப்போ தான் மாத கடைசியில் எவ்வளோ வீண் செலவு, ஆடம்பர செலவு, தேவையான அவசியமான செலவு எவ்வளவு அப்படின்ட்டுன்னு பிரித்து சேவிங்ஸ் அப்படிங்கிறத வந்து நாம் பண்ண முடியும். நான் எதையுமே பார்க்குறது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி சேவிங்ஸ் அப்படிங்கிறதும் ரொம்பவே முக்கியம். 10 ரூபா இருந்தாலும் சரி, 100 ரூபா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக சேமிக்கிறதுக்கு பழகுங்க. இது தான் நம்மளை இக்கட்டான சூழ்நிலையில் தூக்கி விடுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.